வணக்கம் நண்பர்களே. திமுக அரசு நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதிக்கு செய்வதாக சொல்லி செய்யாமல் விட்ட திட்டங்களையெல்லாம் அடுக்கடுக்காய் பட்டியலிடும் நமது தலைவர் அண்ணாமலை. பரமத்தி வேலூர் 92வது சட்டப்பேரவை தொகுதியா இங்கே வந்திருக்கின்றோம் சகோதர சகோதரி. அதற்காகத்தான் திமுக உங்களுடைய வாக்குகள் எல்லாம் அல்ல, 4 தேர்தல் வாக்குறுதிகள் இந்த பகுதிக்கு மட்டுமே கொடுத்தார். வாக்குறுதி எண் 34, கரும்பு விவசாயிகளுக்கு கூட்டுறவு ஆலைகளிலிருந்து தனியார் ஆலைகளும் வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை உடனடியாக கொடுப்பதற்கு முயற்சி எடுப்போம். 30 மாசம் ஆயிடுச்சு, இன்னுமே கரும்பு விவசாயிகளுக்கு கூட்டுறவு ஆலையிலிருந்து இன்னும் பணம் வரவில்லை. ஆனா வாக்குறுதி நம்பர் 34. அதே போல வாக்குறுதி நம்பர் 55 சொல்லியிருக்கிறாங்க, சத்துணவு மையங்கள், அரசு மாணவர்கள் தங்கக்கூடிய விடுதிகள், அரசு துறை நிறுவனங்கள் அவர்களுக்கு தேவையான வெல்லம், பனை வெல்லம், சர்க்கரை எல்லாம் கூட்டுறவு விற்பனை நிலையத்திலிருந்து வாங்குவாங்க. 30 மாசம் ஆச்சுன்னு ஒரு ஆர்டர் கூட போடலீங்க. ஆனா இங்க 200 நிறுவனங்கள் வெல்லத்தை மட்டுமே உற்பத்தி செய்வதற்கு பரமத்தி வேலூர் பகுதியில் இருக்கு. வாக்குறுதி எண் 68 பாத்தீங்கன்னா, நாட்டு சர்க்கரை மற்றும் வெல்லம் உற்பத்தி செய்யும் விவசாயிகளுக்கு ஊக்கப்படுத்தும் விதத்திலே நியாய விலைக் கடையிலே இதை கொடுப்போம் என்று சொன்னார்கள். இதுங்க ரேஷன் கடையில். அதற்காக எந்த முயற்சியும் எடுக்காமல் திமுக வெறுமனே ஆட்சியில 30 மாத காலமாக அமர்ந்திருக்கின்றார். வாக்குறுதி எண் 75 பாத்தீங்கன்னா, கரும்பு விவசாயிகள் இங்க இருக்கிறீங்க, கரும்புக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை 1 டன்னுக்கு 4000 ரூபாயாக உயர்த்தி கொடுப்போம் என்று சொன்னார்கள். 30 மாசம் ஆயிடுச்சுங்க உயர்த்த. இது தேர்தல் வாக்குறுதியை உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டிய கட்டாயமும் கடமையும் நமக்கு இருக்கு. திருச்செங்கோட்டுக்கு மட்டுமே அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதி இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். ஏன்னா பொய்யாக சொல்லிவிட்டு இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ அண்ணன் ஈஸ்வரன் அவர்கள் திமுகவினுடைய சின்னத்துல ஜெயிச்சான். நிறைய அதை செய்யற இதை செய்யறான். ஆனா இன்னைக்கு ஈஸ்வரனுடைய நிலைமை எப்படி ஆகி போச்சுன்னா, சட்டப்பேரவையிலே உதயநிதி ஸ்டாலினுக்கு துதிபாடுவதே அண்ணன் ஈஸ்வரன் அவர்களுக்கு முழு நேர வேலையா போச்சு இன்னைக்கு சட்டப்பேரவை. அதனால் நீங்க ஈஸ்வரன் அவர்களுக்கு இந்த வாக்குறுதி இங்கிருந்து பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ஞாபகப்படுத்துவது நம்முடைய கடமை. திருச்செங்கோட்டு மலைக்கு செல்ல ரோப் கார், எங்க வாக்குறுதி எழுதி வச்சுட்டா ரோப் கார் தானா வந்துருமா? காவேரி திரு மணிமுத்தாறு இணைப்பு, மணிமுத்தாறு நதி இங்க ஓடுது, காவேரி நதியை இணைக்கிறோம், விவசாய பெருமக்களுக்கு இதன் மூலமாக நல்லது. அது சம்பந்தமா இதுவரை யாரும் வாயை திறந்து கூட பேச. ஒருங்கிணைந்த ஆட்டோ நகர் இங்கே உருவாக்குவோம். ஆட்டோ நண்பர்களை கூப்பிட்டு நீங்க கேட்டீங்கன்னா தெரியும், அல்லது லாரிக்காரங்க நிறைய இருக்கிறீங்க, லாரிக்காரங்க கூப்பிட்டு கேட்டீங்கன்னா தெரியும். தேர்தல் வாக்குறுதியில இவர்களே டீசலை 4 ரூபாய் குறைப்பதாக சொல்லி இருக்கின்றார்கள். இந்த லட்சணத்துல எங்க ஆட்டோ நகர் அமைக்க போறாங்க அவங்க? லாரி கட்ட வேண்டிய காலாண்டு டாக்ஸை ஏத்தியாச்சு, பசுமை டாக்ஸை ஏத்தியாச்சு. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பால் விலை 5 முறை உயர்ந்திருக்கு இல்லைங்களாமா? 5 டைம் பால் விலை ஏத்திருக்கிறாங்க. தயிர் விலை 3 முறை உயர்ந்திருக்கு. தயிர் விலை 3 முறை. இங்க யாராச்சும் நண்பர்கள் மின்சாரம் தொட்டா சுடாதுன்னு நினைச்சீங்கன்னா, திமுக ஆட்சியில கரண்ட் பில்ல பாருங்க, நிச்சயமா ஷாக் அடிக்கும். 15% 50% கரண்ட் பில்ல ஏத்தி இருக்கிறாங்க. தொழிற்சாலைகள், யாரெல்லாம் தொழிற்சாலைகள் நடத்துறீங்களோ உங்களுக்கு மிக அதிகமாக கரண்ட் பில்ல உயர்த்தி இருக்கிறாங்க. 511 தேர்தல் வாக்குறுதியை கொடுத்து ஆட்சிக்கு வந்தவர்கள் வெறும் 20 தேர்தல் வாக்குறுதியை கூட முழுமையாக நிறைவேற்றாமல் நடுக்கடலிலே தத்தளிக்கக்கூடிய ஒரு கப்பலை போல திமுகவினுடைய ஆட்சி இயந்திரம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பெடுக்கும் பொழுது 2021 மே மாசத்துல இந்தியாவிலே 3வது அதிகமாக கடன் வாங்கிய மாநிலமாக நாம் இருந்தோம். 30 மாதங்கள் கழித்து நம்முடைய இந்தியாவில் அதிகமாக கடன் வாங்கிய மாநிலமாக உயர்ந்திருக்கின்றோம். இது வளர்ச்சிங்களா? இது நம்பர் 1 முதல்வரா? 5.5 லட்சம் கோடி கடன் இருந்தத இன்னைக்கு தமிழகத்தினுடைய மொத்த கடன் என்பது 7,53,000 கோடி. 7,53,000 கோடியை புரியும்படி நான் சொல்ல வேண்டும் என்றால், ஒரு குடும்பத்தினுடைய தலையின் மீது 3,52,000 ரூபாய் கடன் இருக்கு. ஒரு தலையின் மீது 3,52,000 கடன். தமிழகத்தினுடைய மொத்த கடன் 7,53,000 கோடி. இந்தியாவிலே அதிகமாக கடன் வாங்கிய மாநிலமாக தமிழகம் இருக்கு. தமிழகத்தை நடத்த முடியும் என்று முட்டு சந்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தமிழகத்தை நிறுத்தி இருக்கின்றார். ஒரு பக்கம் கடன் வாங்கியதிலே நம்பர் 1, இன்னொரு பக்கம் குடிப்பதிலே நம்பர் 1. குடிகார மாநிலமாக தமிழகம் மாறி இருக்கிறது. சேந்தமங்கலத்தை பொறுத்தவரை தெளிவாக வளர்ச்சி இல்லை என்பது நமக்கு தெரியும்.
மாநில தலைநகரை சார்ந்து ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஆட்சி சேந்தமங்கலத்துக்கெல்லாம் வரலைங்க. இந்த ஆட்சி கொல்லிமலைக்கெல்லாம் வரல. தூரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்காக வரல. உங்களுடைய தண்ணி பிரச்சனையை தீர்ப்பதற்காக இந்த ஆட்சி வரல. தமிழ்நாட்டின் நலன் காக்க வாக்களிப்பீர் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு. நாமக்கல் சட்டமன்ற தொகுதி நமது வேட்பாளர் ஸ்ரீதேவி மோகன் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்து தர்மசக்தி தமிழ்நாடு. வணக்கம்.